ஆசிரியர் தகுதி தேர்வு வினாவிடை. வழி என காற்றை சிறப்பித்து பாடிய சங்ககால பெண் புலவர் வெண்ணிக்குயத்தியார். பத்மகிரியார் தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தை எழுதியவர். பல பட்டடை சொக்கநாத புலவர். வழிமிகின் வழி இல்லை என்று காற்றை சிறப்பித்து கூறியவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் மதுரை இளநகனார். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா குறித்து தனிநாயக அடிகள் ஒன்றே உலகம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். பால் வீதிகள் குறித்து 1300 ஆண்டுகளுக்கு முன்பே திரு அண்டப்பகுதியில் குறிப்பிட்டவர் மாணிக்கவாசகர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இப்பாடலுரை இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்லி 1924 பால்வீதி போன்ற பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். பரிபாடலில் 70 பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர் கூறியுள்ளனர். பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். யாப்பையே மறந்து மேகத்தை வருணித்து பாடியவர் பாரதியார். மேக சந்தேசம் என்னும் காவியத்தை இயற்றியவர் காளிதாசர். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் நாகூர் ரூமி. சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி கணையாழி என்னும் இதழில் எழுதத் தொடங்கினார். வைத்தியலிங்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் பிரபஞ்சன். பிரபஞ்சன் வானம் வசப்படும் என்னும் புதினத்திற்காக 1995 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பல் பழம் பலவின் பயங்குழு கொல்லி. இதில் கொல்லி என்பது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. பிரபஞ்சனின் படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.